ஓம் சாந்தி. முரளி தேதி 26/4/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். இனிமையான குழந்தைகளே, புருஷோத்தம சங்கமிக பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும். ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும். இப்போ தேவதை ஆகணும் அப்படின்னா தெய்வீக குணங்களும் வேண்டும்ன்றார் பாபா. கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஏன்? பதில்: முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவக்கர்மமும் இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போ எந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கணுன்றார் பாபா? அப்போ நாம் எந்த ஒரு பாவக்கர்மமும் செய்யக்கூடாது. இதில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார் பாபா. ஏன்னா உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டுள்ளார். சோதித்து பாருங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? ஸ்ரீமத் படி எத்தனை சதவீதம் நடக்கின்றோம்? ராவனுடைய வழிப்படி நடக்கவில்லையே. ஏன்னா பாபாவினுடையவராக ஆன பிறகு ஏதேனும் விக்கிரமம் நடந்தால் 1க்கு 100 மடங்காக தண்டனை கிடைக்கின்றார் பாபா. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டார் பாபா? பாவக்கர்மம் செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது எந்த ஒரு பாவக்கர்மத்தையும் நான் செஞ்சிடக்கூடாது. ஏன் பாபா சொல்கிறாரு? ஏன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கின்றார் பாபா. 1க்கு 100 மடங்காக தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. எந்த ஒரு மனிதரையோ தேவதையோ பகவான் என சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் அமரும் பொழுது புத்தியில் இருக்கணும், நாம் சங்கமிக பிராமணர்கள். இது புத்தியின் நினைவில் இருந்தால் கூட அக சௌபாக்கின்றார் பாபா. இதுவும் சதா யாருக்கும் நினைவில் இருப்பதில்லைன்றார். அதாவது நான் சங்கமிக பிராமணன் என்ற அந்த நினைவு கூட இருப்பதில்லைன்றார். தங்களை உண்மையிலேயே பிராமணர் என உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதும் கிடையாது. பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். சங்கமிக பிராமணர்கள் எப்பொழுதும் நம்புவாராக இருக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியாக இல்லைன்றார் பாபா. அனைவரும் அவரவர் புத்தியின் அனுசாரம் புருஷார்த்திகளாக இருக்கின்றனர், முயற்சியாளர்களாக இருக்கின்றனர். நாம் எப்பொழுது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் புருஷோத்தம் ஆகின்றோம். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். யாராவது பாவம் செய்வார்களானால் அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். முன்பு பாவம் செய்தவர்களுக்கு 10% அதிகரித்தது, இப்பொழுது 100% அதிகரிக்குதுன்றார் பாபா. ஏன்னா ஈஸ்வரனுடைய மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்கின்றீர்கள் அல்லவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஞானம் இல்லை. இப்போ ஞானம் கிடைச்ச பிறகு பரமாத்மாவினுடைய குழந்தை ஆன பிறகு பாவம் செய்கின்றீர்கள் என்றால் 100 மடங்கு அதிகரிக்கிறது என்றார். 100 மடங்கு தண்டனை கிடைக்கின்றார். பாபா நம்மை புருஷோத்தம் மற்றும் தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கின்றார். இந்த நினைவு யாருக்கு நிலையாக இருக்கின்றதோ அவர்கள் அலௌகிக்க சேவையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கின்றார். யார் அலௌகிக்க சேவை அதிகம் பண்ணுவாங்க? அதாவது நினைவு யாருக்கு நிலையாக இருக்கிறதோ அவர்கள். சதா மலர்ந்த முகம் உள்ளவர்களாக ஆவதற்கு மற்றவர்களுக்கும் நீங்கள் வழி சொல்லணும் என்றார். எங்கே சென்றாலும் சரி, புத்தியில் இது நினைவு இருக்கணும், நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இது புருஷோத்தம சங்கம யுகம். அவர்கள் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என சொல்கின்றனர். நீங்கள் சொல்கின்றீர்கள் நாங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள். இதை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் இருக்கின்றோம். இது நினைவிருந்தால் கூட மனாபவ ஆகிவிட்டதென்றார். அநேகர் ராவனுடைய வழிப்படி நடக்கின்றனர். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவிகிதம் நடக்கின்றனர் என்றார். சிலரும் 2% மட்டும்தான் நடக்கிறாங்களாம். இங்கே அமர்ந்திருந்த போதிலும் கூட சிவபாபாவுடைய நினைவில் அமர்வதில்லை. எங்கெங்கோ புத்தியோகம் அலைந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். என்று ஏதாவது பாவ கர்மம் செய்யாமல் இருந்தேனா, யாருக்காவது துக்கம் கொடுக்காமல் இருந்தேனா, இப்படி தன் மீது மிகவும் கவனம் என்பது இருக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் தர்மராஜரும் நின்று கொண்டுள்ளார் இல்லையா? இப்பொழுது சமயம்தான் கணக்கு வழக்கு முடிப்பதற்கானது. தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும். குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஜென்மாந்தரத்தினுடைய பாவிகள். எத்தனை ஜென்மத்தினுடைய பாவிகள்? 63 பிறவிகளுடைய பாவிகள். பாபா எப்பொழுதுமே சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கன்றார். சிலரோ முற்றிலும் உண்மையை எழுதுகின்றனர், எதையுமே மறைப்பதில்லை.
வெட்கம் வருகின்றது. இதையோ அறிவீர்கள், தீய கர்மம் செய்வதன் மூலம் அதன் பலனும் கூட தீயதையே கிடைக்கின்றார் பாபா. அதுவோ அல்ப காலத்தினுடைய விஷயம், இதுவோ நீண்ட காலத்தினுடைய விஷயம். தீய கர்மம் செய்தால் தண்டனைகள் அடைவார்கள். பிறகு சொர்க்கத்திலும் மிக தாமதமாக வருவார்கள். அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம். உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா ஆகின்றீர்கள் இல்லையா? வேறு எந்த இடத்திலும் இதுபோல் யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள். மனிதர்களோ தேவதைகளின் குணங்கள் பற்றியும் கூட அறிந்திருக்கவில்லை என்றார். ஆனால் மகிமை மட்டும் பாடுறாங்க. அப்படி மகிமை பாடுகின்றனர் என்ற போதிலும் அது கிளிப்பிள்ளை போல தான்டார். அதனால தான் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபாவும் சொல்றார். பக்தர்கள் தங்களை நீசர், பாவி என்று சொல்லும் பொழுது அவர்களிடம் நீங்கள் கேளுங்க, நீங்கள் பரந்தாமத்தில் இருந்தபொழுது அங்கே பாவம் செய்தீர்களா என்று கேளுங்கன்றார். அங்கு ஆத்மாக்கள் அனைவரும் பவித்திரமாக இருக்கின்றனர், இங்கே அப்பவித்திரமாகி இருக்கின்றனர். ஏனென்றால் தமோ பிரதான உலகம். இங்கே அனைவரும் பதீத்தமானவர்கள். பாபா சொல்கிறார், நான் உங்களை பாவனமாக்கிவிட்டு செல்கின்றேன். பிறகு உங்களை யார் பதீத்தமாக ஆக்குகின்றார்? ராவணன். இப்போ நீங்கள் மீண்டும் என்னுடைய வழிமுறைப்படி பாவனமாகி கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பின் ராவனுடைய வழிப்படி பதீத்தமாக ஆவீர்கள். அதாவது தேகாபிமானத்தில் விகாரங்களின் வசமாக ஆகிவிடுகின்றீர்கள். அது அசுர வழி என சொல்லப்படுகின்றது. இந்த சமயம் பாருங்க, எவ்வளோ ஏராளமான மனிதர்கள். யுத்தம் நடைபெறும், மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றார் பாபா. நாளை இவ்வளோ பேரும் எங்கே செல்வார்கள்? அனைவருடைய சரீரங்கள் மற்றும் இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். இந்த ரகசியம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. குறைந்ததிலும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமா அனுசாரம் என்னத்தான் செய்ய முடிகின்றார். ஏன்னா டிராமாவிலே அவங்களுக்கு அது போல இருக்கின்றார். அதிர்ஷ்டத்தில் இல்லைன்றார். இப்பொழுதோ குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கமிக பிராமணர்கள், நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஞானக்கடலாக, சுகத்தினுடைய கடலாக ஆக வேண்டும். தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே இருங்கள். நாம் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவராக எதுவரை ஆகியிருக்கின்றோம். நாம் பாபாவுக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். அதனால் இன்னும் அதிகமாகவே படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். ஒருவேளை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பதில்லை என்பது தெளிவாகின்றது என்றார். புத்தியில் பதிவதில்லை, 5% கூட பதிவதில்லை. நாம் சங்கமிக பிராமணர்கள் என்பது கூட நினைவில் இருப்பதில்லை. புத்தியில் பாபாவினுடைய நினைவு இருக்க வேண்டும், சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். புரிதலோ மிகவும் சுலபமானது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், நாமே தான் பூஜாரி ஆகியிருக்கின்றோம். இந்த மந்திரம் மிக நல்லதாகும். அவர்கள் பிறகு ஆத்மாவை தான் பரமாத்மா என சொல்லிவிட்டுள்ளனர். என்னென்ன சொல்கிறார்களோ அனைத்துமே தவறாகும். தேகத்துடன் கூட தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். இப்பொழுது நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு செல்ல இருக்கின்றோம். இதை உறுதியாக நினைவு பண்ணுகின்றார் பாபா. இதை உறுதியாக நினைவு பண்ண சொல்றாரு. நான் இந்த உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். நாம் ஆத்மா. இதுவும் கூட நினைவில் இருக்குமானால் புத்தி மூலம் முழு உலகத்தினுடைய சந்நியாசமாகிவிட்டது. சரீரத்தின் சந்நியாசமும் ஆகிவிட்டது என்றால் அனைத்திலிருந்தும் சந்நியாசம். அந்த அடையோகிகள் ஒன்றும் முழு உலகை சந்நியாசம் செய்வதில்லை. அவர்களுடையது அறகுறையானது. நீங்களோ முழு உலகையும் தியாகம் செய்ய வேண்டும். தன்னை தேகம் என உணர்ந்திருந்தால் பிறகு காரியமும் அது போலவே செய்கின்றனர். தேக அபிமானி ஆவதால் திருட்டு, பொய் பேசுவது, பாவம் செய்வது இவை அனைத்தும் பழக்கமாக ஆகிவிடுகின்றன. சப்தமாக பேசவும் பழக்கமாக ஆகிவிடுகின்றது. எனது சப்தமே அப்படித்தான் என்று பிறகு சொல்கின்றனர். ஒரு நாளில் 26-30 பாவங்களும் கூட செய்கின்றனர். பொய் பேசுவதும் பாவமாகின்றது இல்லையா? பழக்கமாக ஆகிவிடுகின்றது. பாபா சொல்கிறார், சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்களேன். சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவதில்லை. நாயை கூட வளர்க்கின்றனர் என்றால் நல்லதாக ஆகிவிடுகின்றது. குரங்குகள் எவ்வளோ துடுக்குத்தனமாக உள்ளன. பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் முதலியனவும் ஆடுகின்றன. மிருகங்களும் கூட சீர்திருந்து விடுகின்றன. மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் யார்? மனிதர்கள். மனிதர்களை சீர்திருத்துபவர் யார்? பாபா. பாபா சொல்கிறார், நீங்களும் மிருகங்களைப் போல தான் இருக்கீங்கன்றார். ஆக என்னையே கூட ஏதாவது அவதாரம், வராக அவதாரம், அந்த அவதாரம் என சொல்லிவிடுகின்றீர்கள். எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றனவோ
அதை விடவும் கீழாக என்னை ஆக்கிவிட்டிருக்கின்றீர்கள் என்றார் பாபா. பின்னாளில் உங்களுக்கு சாட்சாத்காரமாகும். எப்படி எப்படி தண்டனைகள் பெறுகின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார் பாபா. இப்பொழுது பாவங்கள் முதலியவற்றை செய்வதை விட்டுவிடுங்கள். தன்னுடைய சாற்று வையுங்கள். பிறகு அதோடு கூடவே தாரணை வேண்டும். யாருக்காவது புரிய வைப்பதற்கான பயிற்சியும் வேண்டும். கண்காட்சியின் சித்திரங்கள் மீது சிந்தனையை நீங்கள் செலுத்துங்கன்றார். யாருக்கு நாம் எப்படி புரிய வைப்பது? முதல் விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கீதையின் பகவான் யார்? ஞானக்கடலோ பதித்த பாவனர் பரம்பிதா பரமாத்மா இல்லையா? இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை ஆவார். ஆகவே தந்தையின் அறிமுகம் வேண்டும் இல்லையா? ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையினுடைய அறிமுகம் கிடையாது. படைப்பினுடைய முதல் எடை கடைசி பற்றியும் தெரியாது. அதனால் முதலிலோ இதை புரிய வைத்து பகவான் ஒருவர் தான் என்று நீங்கள் எழுத வைங்கின்றார் பாபா. பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். நாம் மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். ஒருவரை நினைவு செய்வோமானால் டீச்சர் மற்றும் குரு இருவரை நினைவும் வருண்டார் பாபா. ஒருத்தர் நினைவு பண்ணிங்கன்னா மற்ற இருவருடைய நினைவு வருண்டார். புத்தி அலையக்கூடாது. வெறுமனே சிவன் என்று மட்டும் சொன்னால் போதாது. சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, மிக மேலான டீச்சராகவும் இருக்கிறாரு, நம்மை உடன் அழைத்து செல்பவராகவும் இருக்கிறார். அந்த ஒருவருக்கு எவ்வளோ மகிமை! அவரைத்தான் நீங்கள் நினைவு பண்ணணும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்தி வேணும். ஆனால் தன்னிடம் அவ்வளோ துணிச்சல் இருப்பதாக உணர்வதில்லை. பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நல்ல நல்ல சேவையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் சென்று சேவை செய்ய வேண்டும். பாபா தடை சொல்வதில்லை. இன்னும் போக போக சாது சந்நியாசிகளுக்கும் கூட நீங்கள் ஞானபானத்தை எழுது கொண்டே இருப்பீர்கள். எங்கே செல்வார்கள்? ஒரே புகலிடம்தான் இருக்கின்றார். எல்லாரும் பாபா கிட்ட வந்துதான் ஆகணுன்றார் பாபா. எல்லோருக்கும் சத்கதி இந்த புகலிடத்தில் தான் கிடைக்க வேண்டும். இந்த புகலிடம் அத்தகையது. நீங்கள் அனைவருக்கும் பவித்திரமாவதற்கான வழி சொல்கின்றீர்கள். பிறகு அவர்கள் ஆனாலும் சரி, ஆகவிட்டாலும் சரி என்றார். அது அவங்களுடைய விருப்பம். குழந்தைகளாகிய உங்களுடைய கவனம் விசேஷமாக சேவை மீது இருக்க வேண்டும். குழந்தைகள் புத்திசாலிகள் தான் என்ற பொழுதிலும் சேவை முழுமையாக செய்யவில்லை எனில் ராகு திசை பிடிச்சுள்ளதுன்றார் பாபா. என பாபா புரிந்து கொள்வார். அதாவது புத்திசாலியாக இருந்த பொழுதில் கூட சேவை முழுமையாக செய்யலைன்னா ராகு திசை பிடிச்சிருக்கின்றார். தசைகளோ அனைவர் மீது சுற்றுகிறது இல்லையா? மாயானுடைய நிழல் படுகின்றது. பிறகு 2 நாள் கழித்து சரியாக ஆகிவிடுகின்றனர். குழந்தைகள் சேவையினுடைய அனுபவம் பெற்று வர வேண்டும். கண்காட்சிகளோ நடத்தி கொண்டே இருக்கின்றனர். மனிதர்கள் ஏன் புரிந்து கொண்டு எழுதுவதில்லை? நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது அல்ல, சிவ பகவான் பாடியது என்று. சிலரோ இது மிக நன்றாக உள்ளது என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும்ன்றார். ஆனால் நானும் இந்த ஆஸ்தி பெற்றுக்கொள்வேன் என்று யாருமே சொல்வது இல்லைன்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். திருடுவது, பொய் பேசுவது இவை அனைத்தும் பாவங்களாகும். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானி ஆகியிருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. அதனால் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாவனமாக ஆக வேண்டும். பாபாவினுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது. தண்டனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். வரதானம், மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ சிம்மாசன அதிகாரி ஆகுக. மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ சிம்மாசன அதிகாரி ஆகுக. விளக்கம், எந்த ஒரு சங்கல்பமோ அல்லது சிந்தனையோ செய்கின்றீர்கள் என்றால் முதலில் இந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் பாபாவிற்கு பிடித்தமானதாக இருக்கிறதா என்று நீங்கள் சோதனை பண்ணுங்க. யார் தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுகின்றார்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கல்பத்தில் சுயநலம் இருக்கின்றது என்றால் மனதிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். மற்றும் உலக நன்மை இருக்கின்றது என்றால் மக்களுக்கு விருப்பமானது மற்றும் பிரபுவிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது என்றால் சட்டம்
மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ அதிகாரம் மற்றும் ராஜ சிம்மாசனத்தை அடைவதாகும். அதனால் நம்மளோட சங்கல்பத்தில் கூட சுயநலம் என்பது இருக்கக்கூடாதுன்றார் பாபா. உலக நன்மை பொருட்டு சங்கல்பம் தான் இருக்கணுன்றார். ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்து சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவ்யக்த சமிஞ்ஞை இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் இருக்கோ அதுபோல் பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பதும் சதா காலத்திற்கான இணைந்த ரூபமாகும். பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பது கூட சதா காலத்திற்கான இணைந்த ரூபம். பாண்டவபதியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்பொழுது இருக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருக்கின்றார். பாண்டவபதி யாரு? சிவபாபா. எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகி விடுவார். ஆகையினால் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்று கூறுகின்றனர். ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா மெயினாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எப்போதும் சங்கமிக பிராமணன் என்ற அந்த நினைவிலே இருக்கணுன்றார் பாபா. அதே போல் தேவதைகள் ஆகணும் அப்படின்னா தெய்வீகமான குணங்களை நீங்கள் தாரணை பண்ணணும் அப்படின்றாரு. அப்புறம் தன்னைத்தானே நீங்கள் சோதனை பண்ணுங்கள், கவனம் கொடுங்க. இன்று நான் ஏதாவது பாவக்கர்மம் செய்தேனா, யாருக்காவது துக்கத்தை கொடுத்தேனா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கன்றார் பாபா. வரதானத்தில் பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜ சிம்மாசன அதிகாரி ஆகணுன்றாரு. அதுக்காக விசேஷமாக பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் எப்படி இருக்கணுன்றார். பாபாவுக்கு பிடித்தமானதாக இருக்கணும், உலக நன்மை காரியத்திற்கான சங்கல்பமாக இருக்கணும். அது போன்ற சங்கல்பம் இருந்தால் தான் நீங்கள் ராஜ சிம்மாசன அதிகாரி ஆக முடியும்னு சொல்கிறாரு. பரமாத்மாவுடைய துணையை நீங்கள் அனுபவம் பண்ணிங்கன்னா அனைத்துமே சகஜமாக ஆகிடும்ன்றார் பாபா. ஓம் சாந்தி.